அதாவது தமிழ் ஜாதி மக்கள் முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், வேலைகள் பெற வேண்டும், உயர் பதவிகளை வகிக்க வேண்டும், நீதிபதி அ எல்லா பதவிகளையும் வரணும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்துல நீங்க வந்து ஒரு சாதி சங்கத்துக்கு கூட்டத்துக்கு போயிட்டு, இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல பல்வேறு ம். கொலைகள் சாதி ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, போன மாசத்திலேயே 3 கொலை. ம். நாடார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தேவேந்திரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தேவர்கள் இப்படி சாதி ரீதியான பல கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ம்ஹ்ம். காலகட்டத்தில, ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர், "நீங்கள் படித்து உயர வேண்டும், வரலாறை படியுங்கள், ம்ஹ்ம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், உங்களுக்கு எந்த உதவினாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். நீங்க நீங்க இன்னைக்கு 437 பேர் அரசு பணிக்கு போறீங்க. ம். உங்கள வச்சு 4000 பேர் நம்ம சமுதாயத்தில வரணும்னு சொன்னா, அத ஏத்துக்கிடலாம்." இல்ல அப்படிதான் அப்படி பேசியிருக்காருன்னு இப்ப சொல்றாரு. கிடையாது. ம். நீங்க நம்ம ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மலாம் ஒரு போராட்டத்தில வந்து 5000 பேர் ஒரே நாள்ல செத்து போனோம். இதெல்லாம் வந்து உண்மையான வரலாறு கிடையாது. அது வந்து தவறு. அது இல்ல தவறுங்கிறதுல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதே தான் நாங்களும் சொல்றோம். வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. ம். உண்மையான வரலாறை பேசுங்கள்.